இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது இந்த கேமரா மூமெண்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்க. ஸோ லாஸ்ட் லெசனில் நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணோம், இந்த கீஃப்ரேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேமரா 1 இருக்கு இல்லைங்களா, இந்த கேமரா 1 இப்போ எந்த வியூ இருக்குன்னு பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கேமரா 1 தான் இங்கே உங்களுக்கு ஆக்டிவ் கேமரா எப்பவுமே இருக்கும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு கேமரா 1 பாருங்கள், கேமரா 1ங்கிற பேருக்கு பதிலாக ஆக்டிவ் கேமரா. இப்போ எந்த கேமரா செலக்ட் பண்ணிக்கிங்களோ அந்த கேமராவை ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ இது ஆக்டிவ் கேமராவாக இருக்குது. இப்போ நான் இது ஃப்ரண்ட் வியூ அல்லது சைடு இது மாதிரி நீங்கள் போய் பார்க்க முடியும். நான் டாப் வியூ போய்க்கிறேன். ஏன்னா என்னோட கேமரா பாருங்கள் இங்கிருந்து மூவ் ஆகி இப்படி வந்திருக்கு. ஸோ பின்னாடி இருந்து உங்களுக்கு அப்படியே முன்னாடி போயிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டை நான் அப்படி பார்க்க முடியும்னா டாப் வியூ போனால் தான் பார்க்க முடியும். அதனால் ஆக்டிவ் கேமராவில் போயிட்டு டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். டான்சிங் ஆஃப் த சைல்டு பாருங்கள், டான்சிங் ஆஃப் த சைல்டு உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகே, டான்சிங் ஆஃப் த சைல்டு இங்கே இருக்குது. அண்ட் கேமரா எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கேமராவோட மூமெண்ட். ஸோ ஓகே, சைல்டு இங்கே ஆகிட்டு இருக்குது. கேமரா பாருங்கள் அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக இங்கே வருது. அது பாருங்கள். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் இப்படி வருது. ஃபோக்கஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி போய் நிற்கிற மாதிரி ஷாட். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஒரு ஆக்டிவ் கேமரா போய்க்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் இருக்க 2 கீ ஃப்ரேம்ஸ் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மூவ்மெண்ட் எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் நான் போகிறேன். இப்போ நான் என்னோட கேமராவுடைய ஆக்டிவ் கேமரா அப்படியிலேருந்து டாப் வியூ போய்க்கிறேன். ஓகே, இப்போ இதை பாருங்கள். இப்போ இதுதான் உங்களுடைய கேமரா. ஸோ கேமராவுடைய மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். இப்படி வந்துட்டு இருக்கு. இதில் சென்டர் பாருங்கள், சென்டரில் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ், இந்த ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் கணக்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமரா செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பொசிஷனுக்கு வந்துருக்கேன் வச்சுக்கங்களேன். இந்த பொசிஷன் வந்துட்டோம். இந்த பொசிஷன் என்ன பண்ணுறேன்னா கேமரா கொஞ்சம் பின்னாடி தள்ளி இப்படி கொஞ்சம் தள்ளுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ மூவ்மெண்ட் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு கர்வேச்சர் வரும். எப்பவுமே அனிமேஷன் பிரின்சிபல் இதுதான், உங்களுக்கு அனிமேஷனோட ரூல்ஸே இதுதான். எப்பவுமே ஒரு மூவ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதில்ல கர்வேச்சராக கொண்டு வந்தால் உங்களுக்கு அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நான் அப்படி தான் பண்ணுறோம். கர்வேச்சராக கொண்டு வரக்கு இங்கேருந்து பாருங்கள். இப்போ கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகி ஸ்மூத்தாக வரும். ஸ்மூத்தாக வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஜர்க் வருது. ஸோ இந்த டேஞ்சன்ட், இந்த டேஞ்சன்ட் சொல்லுவாங்க இந்த லைனை. ஸோ இந்த கீ ஃப்ரேம் பார்த்து ஒரு டேஞ்சன்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மோரோவர் ஒரு கண்ட்ரோலையும் பாருங்கள். பேட்டரி வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் போதும். ஓகேங்களா, ஃபோக்கஸ் பாயிண்டிங் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து முன்னாடி வந்துட்டு அப்புறம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போது நம்மளுடைய ஆக்டிவ் கேமராவை வச்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது. கேமரா போகுது. ஸோ அகெயின் டாப் வியூ போய்க்கிறேன். ஆக்டிவ் கேமரா வியூ. இந்த பாயிண்ட் நீங்கள் ஓப்பன் வச்சுக்கலாம். அப்படி மறுபடியும் ஆக்டிவ் கேமரா போகிறோம் பாருங்கள். ஓகே, அகெயின் டாப் வியூ.
பாருங்கள் உங்களுக்கு மூமெண்ட்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேரக்டர் இங்கே இருக்கிறதுல கேமரா இருக்குது விட்டுருங்க. டான்சிங் சைல்டு ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டான்சிங் சைல்டையும் ஸ்டேஜை நம்ம டூப்ளிகேட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ டான்சிங் சைல்டு ஸ்டேஜ் கண்ட்ரோல் டி கொடுத்தா டூப்ளிகேட் வந்துடும். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மூவிங் இட் ஓவர் இந்த ஆக்சிஸில் இன்னுமே பின்னாடி தள்ளுறோம். child stage this செலக்ட் பண்ணிட்டு again இங்க இந்த duplicate so stage போடுறோம். select பண்ணி right select பண்ணுறோம். so look at this. இன்னொரு நீ மேலே இருக்கணுமா இல்லை கீழே சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். மூணு சைடு உங்களுக்கு டான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரியலாக குட் எஃபெக்ட் அண்ட் ஃபைல் சேவ். இப்போ அதில் இன்னும் சில எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண முடியும். அது இன்னும் ரியலிஸ்டிக் கொண்டு வரதுக்காக இப்போ பாருங்கள் சைல்டோடைய ஸ்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜஸ் நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கலர் வேறு கலராகவும் இந்த கலர் வேறு கலராகவும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜஸ் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டேஜஸ் மாற்றினா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் சைல்ட், இது செகண்ட், தேர்ட். ஸோ ஐ மேக் இட் அஸ் சென்டர். ஸோ சைல்ட் சென்டர். இது வந்து உங்களுக்கு சைல்ட் லெஃப்ட். வந்து உங்களுக்கு சைல்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு, தென் நெக்ஸ்ட் இந்த சைல்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சைல்ட் சென்டர் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் சைல்ட் லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லெஃப்டோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்டோட மூவ்மெண்ட் இருக்காது. தென் ரைட்டோட மூவ்மெண்ட்டை இனிமேல் தள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா, அல்லது ரைட்டு தள்ளி வச்சுட்டு ஸோ ஒரு நிமிஷம் இப்போ சிம்பிளை பண்ணிடலாம் ஒர்க்கை. ஸோ சைல்டு ரைட்டோடையும் அதோட ஸ்டேஜையும் நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், சைல்டு சென்டர் அப்படியே இருக்கு. சைல்டு ரைட்டோட மூமெண்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். தென் சைல்டு லெஃப்டோட மூமெண்ட் உங்களுக்கு கேமராவோட சைடில் தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைல்டு இல்லை எப்படி உங்களுக்கு எடுத்தோன்னே சைல்டு வர மாதிரி ஒரு ஷார்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் உங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து நீங்கள் காம்போசிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை கொண்டு வந்து ஸ்னாப் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஒர்க் ஏரியா இருக்குல்ல, ஒர்க் ஏரியா ஸ்டார்ட்டை கொண்டு வந்து இதோட ஸ்னாப் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஒரு இங்கே கேமரா வர்றதுக்குள்ளே அங்கே கேரக்டர் வந்துடும். ஸோ 3 பேர் டான்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். 3 பேர் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடினாலும் பாருங்கள், கேரக்டர்லாம் தனித்தனியாக ஆடுதுங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஃபர்ஸ்ட் சைல்டு இருக்கா இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் சைல்டையும் ஸ்டேஜை வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃப்டர் ஒர்க்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். இது இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் டெக்னாலஜியில் இதை நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. மோஷன் கிராஃபிக்ஸ்ங்கிறது தாங்க ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இமேஜ், இது இப்போ இது உங்களுக்கு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இமேஜ், இந்த மாதிரி வீடியோஸ் இதை மட்டுமே வச்சு உங்களுக்கு மூவ்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் மோஷன் கிராஃபிக்ஸ் சொல்லுவோம். இப்போ 3D இருக்கிறதுனால இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ இப்போ 3 ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற சைல்டோட ஒப்பாசிட்டிஸ் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ சைல்டு லெஃப்டோட ஒப்பாசிட்டி டீ கொடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள், ரொம்ப கொஞ்சமாக. தென் இதே மாதிரி சைல்டு ரைட்டோட ஒப்பாசிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே. மறுபடியும் அடுத்த லெசனில் உங்களை வேறு சில காம்போசிட்டிங் டெக்னிக்ஸோட மறுபடியும் சந்திக்கிறேன்.